அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் இறால் முருங்கை இலையெல்லாம் போட்ட ஒரு ஆரோக்கியமான புளிக்கஞ்சி செய்து காட்ட போகிறேன். நாங்கள் புளிக்கஞ்சிக்கான பொருட்களை பார்ப்போம். இந்த செத்தல் மிளகாய் ஒரு 10 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த இவ்வளோ மிளகு, இவ்வளோ மல்லி, கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம். இதை இதில் போட்டு கன நேரம் வறுக்கக்கூடாது. சும்மா இதில் இப்போ நாங்கள் தொட்டு பார்க்குற போது இதில் ஒரு சூடு வந்தால் போதும். மற்ற தேவையானது 300 கிராம் குத்தரிசி எடுத்து தண்ணி ஒரு அரை மணித்தியாலும் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் இஞ்சி, இவ்வளோ உள்ளி, இந்த சின்ன வெங்காயம், 500 கிராம் இறால் தோல் எடுத்த பிறகு 500 கிராம் இருக்குது. இந்த கொஞ்சம் தேங்காய் சொட்டு எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு மெயினானது முருங்கையில் தான். இதை நாங்கள் வறுத்துட்டு சின்ன மிக்சி கப்புகளை போட்டு இதை முதல் நல்லா நொறுக்கிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் போட்டு நல்லா பட்டு போல அரைக்கணும். உரைப்பு கூட வேணுமுன்னா கொஞ்சம் செத்தல் மிளகாய், இன்னொரு 4-5 செத்தல் மிளகாய், கொஞ்சம் மிளகு சேர்த்து போடலாம். இப்போ இந்த சூடு போதும் எனக்கு. இதை இப்படி எடுப்போம். இப்போ இந்த சட்டிக்குள்ளேயே இந்த அரிசியை போடும். இது இப்போ இந்த அரிசி முக்கால்வாசி அவிஞ்சா பிறகு தான் நாங்கள் எல்லாமே போடணும். உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு இதை அவிய விடுவோம். உப்பு நான் இறாலுக்கு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு மணித்தியாலமாக பிரட்டி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசி ஒரு முக்கால்வாசி வேகட்டு இதை சின்ன மிக்சிகளை போட்டு நொறுக்கி போட்டு இதையும் போட்டு நல்ல பட்டு போல அரைப்போம். இப்போ எங்களுக்கு முக்கால்வாசி இந்த அரிசி அவிஞ்சிட்டது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இறாலை போடுவோம். இறாலை போட்டு நல்லா மஞ்சள் தூள், ஒரு கரண்டி மஞ்சள் தூள் போடலாம். இந்த மிளகாய், இந்த மல்லி அதுகளெல்லாம் இப்படி நொறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதுகளையும் இதுகளை போட்டு நல்லா அரைப்போம். இது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைக்கலாம். இந்த புளியை சொல்ல மறந்துட்டேன். முதல் இந்த இதுக்கு முக்கியமானது புளி. ஒரு இவ்வளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது இது முருங்கையில் இப்படி 2 கைப்பிடி அளவு இவ்வளவு முருங்கையில் போடலாம். 300 கிராம் அரிசிக்கு. நாங்கள் இதை இப்போ அரைச்சி அதுக்குள்ள விடுவோம். இப்போ இறாலும் அரைவாசி அவிஞ்சிட்டு இந்த டைமில் இந்த அரைச்ச இதுகளை போடுவோம். இப்போ புளியை விட்டு இதுகளை புளியையும் விடுவோம். இதுகளை கரைச்சி எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தன்மை வேணுமுன்னா இந்த சுடு தண்ணி தான் விடணும். இப்போ பச்சை தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் சுடு தண்ணி விடுறேன். இது ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் முருங்கையில் கடைசியாக தான் போடணும். முருங்கையில் இப்போ போட்டு கொதிக்க விட தேவையில்லை.
இப்போ முருங்கையில் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை போடுவோம். முருங்கையில் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். இதையும் போடுவோம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சு ஒரு கொதி வந்த அப்புறம் நிப்பாட்டலாம். இதுதான் நல்ல புளிக்கஞ்சி. இந்த டைமில் உப்பு புளி எல்லாமே பாருங்க. புளிக்கஞ்சின்ற வேலை முடிஞ்சது. இறால் போட்ட புளிக்கஞ்சி. தேங்காய் சொட்டு வேணுமென்னா இந்த நான் இது செத்தல் பக்கமாக இருந்தாலே கொஞ்சம் இதை செருக்கி போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காயும் போடலாம். ஒரு கொதி வரை நாங்கள் நிப்பாட்டலாம். இப்போ இலக்கஞ்சி புளிக்கஞ்சி எல்லாம்னு சொல்லலாம். இதை காய்ச்சியாச்சுது. நெடுக சோறு கறின்னு செய்யாமல் இப்படி இறாலதுகளை போட்டு இதே மாதிரி ஒரு கஞ்சி எல்லாம் அரைச்சி ஊற்றி இப்படி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்ல இது. இப்படி தண்ணி சாப்பாடு இடையில சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி ஒரு கஞ்சி வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.